ஏண்டா அறிவட்ட முண்டம், நான் தான் சுருட்டு பிடிக்கிறேன்னு தெரியுமில்ல, அதுல கொண்டாந்து ஏண்டா மூஞ்சிய வைக்கிறேன்? 9 9 9 9. அட என்ன மாமா 9க்கு 9க்கு மத்தியில என்ன 6 ஓடுது? தாண்டுங்களேன். தாண்டுனா நீ தப்பிச்சுக்குவிய. இது என்ன கணக்கு? 9 ரூபா பீடா, 9 ரூபா பிரியாணி. அடடே, பிரியாணி கணக்க பீடாவில் எழுதிட்டேன். அதான் பீடாவில பிரியாணி எழுதிட்டியா, அப்புறம் தனியா என்ன பிரியாணி? அடடே, அந்த பிரியாணியா? எனக்கு வேண்டாமா? தின்னு முண்டம், இந்த ரேட்ல தின்னுகிட்டே போனீன்னா என் சொத்தே கரைஞ்சிரும் போல இருக்காடா. ஆமா, தினமும் ஃபுல் பிளேட் பிரியாணி தின்னுதான் நீங்க தெருவுக்கு வர போறீங்களாக்கும். இந்த பாருங்க மாமா, ராஜுக்கு தெரியாம உங்களுக்கு நான் எலும்பெல்லாம் வாங்கி போடுறேன். அந்த நன்றியை கூட மறந்துட்டு என்ன திட்டுறீங்க. இந்த உண்மையை ராஜு கிட்ட சொன்ன என்ன நடக்கும் தெரியுமா? டேய் அயோக்கிய பயலே, என்ன பிளாக்மெயில் பண்றியா? உன்னை சுட்டு பொசுக்கிடுவோம். ஆமா ஆமா, சுட்டுவேன்னு சொல்றீங்களே தவிர என்னைக்காவது சுட்டுருக்கீங்களா? வீட்டுல துப்பாக்கி இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்குள்ள தோட்டா வேணும், அதை நீங்க சுட்டு காட்டணும். டேய், இன்னொரு தடவை 9 வரட்டும்டா. சுடுறானா இல்லையா பாரு. சைடுலயே வருது பாருங்க. ஐயோ, அந்த பணம் இருக்க முதல்ல மறைக்க. புரியுதா? மறுவாளே வா வா வா. என்ன மாமா சத்தம் போட்டு பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? ஒண்ணும் இல்ல, இந்த அயோக்கிய பய பண்ற கூத்து என் ரத்தமே கொதிச்சிரும் போல இருக்கு. ராஜு, இவர் செய்யறத நீ கேட்டீங்கன்னா ஓ ரத்தம் கொதிக்கும். என்ன மாமா கண்டபடி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு ஆஃப் தான். என்ன ஆஃப்? அப்ப அந்த 9 தள்ளுறது, பீடா 9. ஆமா, என்ன ஜாட காமிச்சுக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, இவன் சந்தர்ப்பம் பார்த்து காலி போய் என்கிட்ட கையெழுத்து கேக்குறான். எதுக்கு? அதே நாங்க 2 பேரும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பார்ட்னர்ஷிப்ல தகராறு. இப்ப சரியா போயிரும் நினைக்கிறேன். 9 என்ன 9? பெரிய பார்ட்னர் மூஞ்ச பாரு. மாமா, அண்ணாவும் அப்பா உங்களை பாக்கிறதுக்காக வரேன்னு சொன்னாங்க. அப்படியா? டேய் சேது, அக்கா கிட்ட போய் பாயாசம் பண்ண சொல்லு. அமெரிக்கா போற மருமகனுக்கு என் கையாலேயே கொடுக்கணும். பக்கத்துலக்கு பாயாசமா? யாருக்கும் பாயசம் வேணாம், அப்புறம் அண்ணன் பேரை சொல்லி இவர் குடிப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மருமகளே, இப்பெல்லாம் நான் ரொம்ப வாயை கட்டிட்டேனே. என்ன புகை வருது? அது இந்த அயோக்கிய பயல ஊதுவத்திய கொளுத்தி சாமிக்கு முன்னால வைடான்னா பூச்செடி தொட்டிக்குள்ள விட்டு போய் வச்சுட்டா. ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்ற மாதிரி கேட்க முடியலன்னா ட்ரீட்மெண்ட் எதுக்கு? நான் எதுக்கு இங்க வரணும்? மூஞ்சிய பாரு, 1ஆம் கிளாஸ் பையன் மாதிரி. ஐயா, சுருட்டு வைக்கிற இடத்துல ஏதாவது இருக்கணுமா? வெள்ள இருக்கு மாமா. சாரி மருமகளே, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாம இது மாத்திரம் தானா, இல்ல நான் போனதுக்கு அப்புறம் பிரியாணி வாங்கி சாப்பிடுறீங்களா? அதை ஏமா கேக்குறேன்? நீ போனா போதும், அவ்வளவுதான். இவர் பண்ற அட்டா. மாமா, இனிமே இந்த சுருட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு, நான் இங்க வரமாட்டேன். மாமா, ஒரு 9 வெட்டுறது. அத்தை வாமா. எந்த ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் உங்க மாமா பண்ற அட்டூழியம் தான். காலையில இருந்து காலனா பிரயோஜனம் இல்லாததுக்கெல்லாம் லோலோ 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 ஒரே கத்தல். இந்த பிரியாணி விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ராஜு, ஐயோ, இந்த 10 வச்சு தொலை. என் காசை தின்னு 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 உன் குடல் வெந்து ஆஸ்பத்திரியில படுக்க போறேன். பாரு மாமா. சாரி மருமகளே. ஐயோ, அம்மா, அப்பா, அக்கா, அத்தா, அந்த ஆளு பேர சொல்லிக்கிட்டு அந்த ஆளு கொடுத்த சாபம் பழிச்சு போட்டே உருப்பிடுவாங்க. ஏண்டா, நீ என்ன பெரிய முனின்னு நினைப்பா சாபம் கொடுக்கற? என்ன இப்படி ஆடுற? வயிற்று வலியில தூக்கி போடுது. ஐயோ, நீ கருணாக்கியா? சொன்ன மாதிரி பழிச்சு போச்சு. வலிக்கலையே, நான் நினைச்ச மாதிரி. டாக்டர், நீங்க வயிற்ற அறுக்கணும்னா யோசிக்காதீங்க, நல்லா அருங்க, வயிற்ற வலி போகணும். யோ, நீ என்ன மனுஷனாயா? அடுத்த ஆள் அறுக்கிறத பாக்கணும். சார், இவர் முதல்ல வெளியில அனுப்புங்க சார். ஏண்டா தருதலப்பாய உள்ள, என்ன பிளாக்மெயில் பண்ணி 9 வாங்கினில்ல, அந்த 9 அருங்க சார். எதையா? அது அவருக்கு தெரியும் சார். என்ன கல்யாணம் ஆகல சார், என்ன காப்பாத்துங்க சார். பேஷண்ட தொந்தரவு பண்ணாதீங்க, அப்படி போய் வெளியே இருங்க. நான் இருக்கேன், அறுக்கும் போது சொல்லி அனுப்புவோம், வந்து பாக்குறேன். என்ன வித்தியா காட்டுறாங்க? போயா? நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். போவா, நீ ஒரு நாளைக்கு இங்க வந்து படுக்கத்தான் போற. இன்னும் 4 நாளைக்கு இவருக்கு பார்லி வாட்டர் தான் டைம். ஐயோ, பார்லி வாட்டரா சார்? பனி அதிகமாகுது சார். இவளை கிட்ட பண்ணி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. அம்மா, சாத்துக்குடி இருந்தா கொடுமா, நான் புளிஞ்சுக்கிறேன். ஏன் கிடையாதா? பசிக்கல? இல்ல. நீங்க போய் சொல்றீங்க, மணி 1ஆச்சே. நடராஜர் மாதிரி காலை தூக்கி கட்டி இருக்கிறாங்களே, இதை அவுத்து தட்டெடுத்து சோறு போட்டு உருட்டி சாப்பிடணுமேன்னு சங்கடப்படுறீங்களா?
என் பொண்டாட்டி வந்தாள்னா அவ கையால ஊட்டி விட்டா ஒரு மாதிரியா. இந்த நிலைமையில பொண்டாட்டி வேறையா? இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கா, உங்க சம்சாரம் வர்றது சிரமம். நானே ஊட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். உங்க சம்சாரம் மாதிரி நான் பணிவிட பண்றேன். பாருங்க, நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். எத்தனை நாள் இருக்கிற மாதிரி பிடிச்சுங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஏனம்னா அப்பா இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் என்ன முதல் நாள் ஊத்த மாட்டேங்க. ஊத்துறாதான் நம்ம குடுத்துருவோமே. ஆடு, கோழி, மீன் எல்லாம் இருக்குல்ல. சாதம் கூட நல்லா இருக்குல்ல. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அப்பா இப்பதான் என்னுடைய ஆசை நிறைவேறும். பிரத்யேக உதவி செய்யணும்னு நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்லை. அன்னைக்கு வளர்ந்துதான் சின்ன வாயி உருண்டை பெருசா இருக்கு. இருங்க சிரிச்சாங்க. சிரிச்சாயிடுச்சுங்க. சாப்பிடுங்க. ஏன் வேணாம் இட்லியா? சரி விடு. தண்ணி எலும்புண்ண என்னமா வருது தெரியுமா? நீ கொஞ்சம் உறிஞ்ச. வேணாம், உனக்கு எலும்பு முறிஞ்சிருக்கு. அதான் அண்ணன் குஞ்சு கோழிங்க பிரமாதம் மசாலாலாம் கொஞ்சம் கடிச்சு வேணாமா? பார்த்தோம்னா இது நீ சாப்பிட்டேன்னா தொண்டையில சிக்கிக்கிறோம். அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு எழுந்து சொக்காரணும், கால் வலிக்கும். நான் சாப்பிட நீ பார்த்துக்கிட்டே இருந்தேன். கிண்டலா பண்ற? ஏன்னா யாருன்னு செஞ்சது? எல்லாம் என் பொண்டாட்டி தான். அட மில்டி ஹோட்டல் தரக்கு மாசமா ரொம்ப பிரமாதம். ஒரு நாளைக்கு வீட்டுல விருந்து வைங்க. தம்பி ஒரு உதவி செய்றியா? இவ்வளவு நேரம் செஞ்சது பத்தாதா? இந்த காலை விட்டு விட. இவ்வளவுதானா? உங்கால் வேற ஏங்கால் வேறையா? மெதுவா மெதுவா மெதுவா, வலி உயிர் போயிடும். எனக்கு தெரியாதா? மெதுவா மெதுவா. இந்த பேஷண்ட் என்னாச்சு? சாக போறேன்னு சொல்லிட்டு போரால போட்டிட்டு செத்துட்டாரு. என்னாச்சு உங்களுக்கு? இந்த கால் கட்டு யாரும் வச்சது? பக்கத்து பெட்ல இருக்கிறாங்க.